இங்கே வச்சவரை காணும். நான் எப்படி கூட்டுறோம்? ஹலோ மக்களே, குட் மார்னிங் டு ஆல். ஸோ மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுது. அதிசயமாக நான் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். ஸோ எதுக்காக அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் சீக்கிரமாக நான் எழுந்திரிச்சிட்டேன். ஸோ அது என்ன வீடியோ அப்படிங்கிறத பார்க்கலாம். போ 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 உள்ள ஓட பாக்குறியா நைஸா? நான் விளக்கமத்து எங்க இங்கே வச்சவரை காணும். நான் எப்படி கூட்டுறோம்? விளக்கமத்து வச்சு இங்கே விளக்கமத்து இங்கே எங்கிட்ட எடுத்தீங்க? இது நல்ல போப்பா போப்பா. முன்னாடி 19 ரூபாங்க. ரொம்ப குளிரா இருக்கா? குளிர் அடிக்கல. அம்மாட்ட போகணும். அம்மா கிட்ட போகணுமா? இங்க பிடிக்கணுமா? மார்னிங் டியூட்டி ஸ்டார்ட் ஆயிட்டு மக்களே. அம்மாக்கு குட்டி ஹாய் சொல்லுங்க வியூவர்ஸ்க்கு. ஹாய் சொல்லுங்க வியூவர்ஸ்க்கு. ஹாய் மக்களே சொல்லுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சின்ன வெங்காயமா? இதோ நான் போடுறேன். கொழும்பு ஸ்டோர்ஸ்ல அது லான்ச்சிங் ஆஃபரா.
புதுசாக வந்துருக்கு. இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. அது 25 ரூபா அதோட ரேட்டு. ஆனால் 8 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருக்கான். வெங்காயம் தக்காளி வதக்கின உடனே நம்ம என்ன பண்ணணும்னா சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் வேகிறதுக்குள்ள நம்ம கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துடலாம். ஸோ நம்ம இஞ்சி பூண்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து சாம்பார் காலையிலைக்கு. இப்போ வந்து கறி வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம், மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்க இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம சாம்பார்ல போட்டுடலாம். ஈரல் சிக்கன். இப்போ இதுல நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரல் ஃப்ரைக்காக ஈரல் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க டாடி. ஒரு ஆள் திங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஈரலை குட்டி குட்டி பீசஸாக நம்ம இப்போ வெட்டிக்கலாம். தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து அந்த அடுப்புக்கு மாற்றியாச்சு. மாற்றிட்டு இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க வெங்காய தக்காளி போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதுலேயும் போட்டுக்கலாம். அது பெப்பர் சிக்கன், இது பெப்பர் ஈரல். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பெப்பர் தூள் நிறைய போடணும். பெப்பர் தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு. பத்தலையா? ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுட்டோம்னா ரெடி.
ரெடியான சிக்கனை அப்படியே நம்ம ஒரு ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிட வேண்டியதான். சிக்கன் உட்காந்து விடும், அதுக்காக தான் சின்னது இருக்கு. சுட சுட பெப்பர் சிக்கன். மஞ்சத்தூள் போட்டுட்டு மேலே இப்போ கொஞ்சம் லைட்டாக கருவேப்பிலை போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக முட்டை வச்சுருக்கோம் அடுப்பில். இப்போதான் நம்ம மேடம் வந்து எந்திரிச்சிருக்காங்க. ஜானு குட் மார்னிங். ஜானு போய் தூங்க போ, தூங்கல போய் தூங்க போ. ரோசினி இப்போ இதில் வந்து உப்பு போட்டாச்சு. கொஞ்ச நேரம் வந்து இது வேகணுமா இல்லை இப்போ இதில் வந்து தனி மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, சிக்கன் மசாலா, இதுக்கு வந்து பெப்பர் கொஞ்சம் தான் போடணுமா, அதனால வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் நிறைய போட்டாச்சு. மணக்குதே. இதில் உப்பு பத்தலை, அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. ஈரல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு ஃபைனலாக மேலே கொத்தமல்லி தூவியாச்சு. பெப்பர் போடணுமா? வரப்போ காரமாக இருக்கும். ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கலாம். சுட சுட ஈரல் ஃப்ரை ரெடி. ஸோ இப்போ நம்ம காலை சாப்பாடுக்கு இட்லி ஊற்ற போகிறோமா. சின்ன சின்னதாக ஊற்றுமா, பெருசாக எனக்கு பிடிக்காது. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு, அங்க பார்க்கலாம். ஈரல் ஃப்ரை, பெப்பர் சிக்கன், முட்டை. இது நம்ம வீட்டுக்கு டிஃபன், இட்லி, சாம்பார், பொடி எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். ஸோ எங்களோட மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் போணுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். சாயங்கால சாப்பாடு நம்ம ரெடி பண்ண போறோம் மக்களே. அதுக்குள்ள சாயங்கால சாப்பாடா? பாய் சொல்லுங்க. பாய். லவ் யூ. லவ் யூ.